ஜனவரி 27 தை கிருத்திகை செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் இந்த ஒரு இலை மீது இந்த தீபத்தை ஏத்துனீங்க அப்படின்னா ராஜயோகம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் தினம் தினம் பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, தொடர்ந்து 6 நாட்கள் தீபம் ஏற்றுங்க தை கிருத்திகையில இருந்து அப்படின்னு சொல்கிறீங்க. பிறகு பார்த்தா இந்த ஒரு தீபத்தை தை கிருத்திகை அன்று ஏத்துங்கன்னு சொல்றீங்க. நாங்க எந்த தீபத்தை தான் ஏத்துவது அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. உங்களுக்கு தொடர்ந்து 6 நாட்கள் தீபம் ஏத்த முடியும் அப்படின்னா அந்த பரிகாரத்தை செய்யுங்க. இல்ல ஒரே ஒரு நாள் தான் செய்ய முடியும், என்னால தொடர்ந்து செய்ய முடியாது 6 நாட்கள் அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதுவும் இல்லாம எல்லாருக்கும் எல்லா பொருட்களும் கிடைப்பதில்லை. எந்த பரிகாரம் உங்களுக்கு ஈஸியாக எளிமையாக செய்ய முடியுதோ அதை நீங்கள் செய்யலாம். ஜனவரி 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில தை கிருத்திகையானது வந்திருக்கு. அந்த தை கிருத்திகை முருகனுக்கு மிக விசேஷமான ஒரு நாள். ஆடி கிருத்திகை எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே போல தை கிருத்திகை அப்படிங்கிறதும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் மிக உகந்த நாளாக இந்த நாள் சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய தினம் ராவு காலம் 3 மணியில இருந்து 4:30 மணி வரையும் ஈவினிங் இருக்கு. யமகண்டம் காலையிலேயே வந்துடுது 9 to 10:30. கிருத்திகை நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரமானது காலையில் 9:20க்கு தான் ஆரம்பித்து அடுத்த நாள் 28ஆம் தேதி காலையில் 7:42 வரையும் இருக்குது. அப்போ ஜனவரி 27ஆம் தேதி ஆரம்பிக்கிறதே 9:20க்கு மேலே தான். அப்போ முருகனுக்காக நீங்கள் விரதம் இருந்து படையல் போட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் செஞ்சு வைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா காலையில் 9:20க்கு மேலே நீங்கள் சாமி கும்பிடுங்க. விரதம் இருக்கிறவங்க முழு உபவாசம் இருப்பது நல்லது. ஈவினிங் சாமிக்கு நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சுட்டு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு விரதத்தை நிறைவு செய்வது நல்லது. முடியாதவங்க ஒரு பொழுது மதியம் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும், 9:20க்கு மேலே நீங்கள் சாமி கும்பிடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு. சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே நமக்கு தெரியும் அங்காரகனுக்குரிய நாள். அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் தான் நமக்கு வீடு பூமி சம்பந்தப்பட்ட யோகம் அமையறதுக்கும் கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமானவரும் இவர் தான். பூமி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுதுனாலும் அதற்கு காரணம் இந்த அங்காரகன் என சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தான். இந்த அங்காரகன்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யாருன்னா நம்ம முருகப்பெருமான். அதனால் இந்த முருகப்பெருமானை கும்பிட்டோம் அப்படின்னாவே கடன் பிரச்சனை நீங்கும், வீடு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு தீபத்தில் நீங்கள் இந்த பொருளை சேர்த்து ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும், கடன் பிரச்சனையும் தீரும். அது மட்டும் இல்லை, பண வசியம் ஏற்பட்டு பணமானது உங்களுக்கு சேரத் தொடங்கும். சரி, இந்த தீபத்தை எப்போ ஏற்றணும் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதற்கு நம்ம பயன்படுத்த போகிற இலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச இலை. இந்த அரச இலையில தான் இந்த தீபத்தை நம்ம ஏற்ற போகிறோம். இந்த தெய்வ வடிவங்களாக கருதப்படக்கூடிய பல வகை மரங்கள் இருக்குது. வேப்ப மரத்தை அம்மனா சொல்வோம், அருகம் புல்லுல விநாயகர் இருக்கிறதா சொல்வோம், வில்வ மரத்தை சிவனோட ஒப்பிடுவோம். அது மாதிரி இந்த அரச மரம் அப்படிங்கிறது மும்மூர்த்திகளுக்கும் உரிய மரம். இந்த தெய்வத்துக்கு தான் அப்படின்னு கிடையாது, எல்லா தெய்வங்களுக்கும் உரிய மரம் அப்படின்னா இந்த அரச மரத்தை தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோட இலை இருக்கு இல்லையா, அந்த இலையில தேவர்களுக்கு இருக்கைகளாகவும் வசிப்பிடமாகவும் அந்த இலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, 4 வேத ரூபமாகவும் மும்மூர்த்திகளாகவும் விளங்குவது இந்த அரச மரம் தான். இந்த அரச மரம் தெய்வ வடிவமாக கருதப்படுது, அதனால் அதை சுற்றி வர்றோம். ஓகே, இந்த மரத்தோட இலையை ஏன் நம்ம வைத்து வழிபடணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த மரத்தோட இலையில் தேவர்கள் வசிப்பதாகவும் மும்மூர்த்திகள் வசிப்பதாகவும் இருக்கிறதுனால அந்த இலையை வச்சு நம்ம
பூஜை செஞ்சோம், பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். பாவங்கள், தோஷங்கள், நோய்கள் அகலும், உடல் நலம் பெற, மகப்பேறு அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லை திருமண பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, இதெல்லாம் வந்து நம்ம அரச மரத்தை எப்படி சுற்றி வந்தோம்னா நமக்கு பாவ விமோச்சனம் கிடைக்குமோ அதே போல் இந்த அரச இலையை வைத்து நம்ம வணங்குவதாலும் நமக்கு கிடைக்கும். இந்த அரச இலை அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஈவினிங் 5 மணிக்கு மேலே எப்போ வேண்டுமானாலும் ஏற்றலாம். ஏன்னா உங்களுக்கு ராவுகாலம், யமகண்டம் எல்லாமே 5 மணிக்கு மேலே முடிந்து விடுகிறது. அதாவது 4:30 வரையும் தான் ராவுகாலம், அதற்கு பிறகு இல்லை. அதனால் 5 மணிக்கு மேலே இந்த தீபத்தை நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் ஏற்றலாம். இந்த செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு. இதுதான் நமக்கு தேவைப்படக்கூடியது. இந்த துவரம்பருப்பு சிறிது எடுத்து வச்சுக்குங்க. இதோட நம்ம பயன்படுத்த போகிறது சோம்பு. இந்த சோம்பு அப்படிங்கிறது தாந்திரீக பரிகாரத்துக்கு ஏற்றது. மந்திரம், தந்திரம், யந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தந்திர வழிபாட்டுக்குன்னு சில உரியது, மந்திர வழிபாட்டுகளுக்குன்னு சில பொருட்கள் உரியது. இந்த தந்திர வழிபாட்டுக்கு உரியது, தாந்திரீக பரிகாரத்துக்கு ஏற்றது அப்படின்னு இந்த சோம்பை சொல்லுவாங்க. இது 1/4 டீஸ்பூன் இருந்தால் கூட போதும். ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது டீஸ்பூன் அளவில் சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு ஸ்பூனில் எடுக்கணும் அப்படிலாம் இல்லை, சிறிது வேணும், அவ்வளவுதான். இப்போ இந்த அரச இலையை பறிச்சுட்டு வந்து அதை நல்லா மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவிடுங்க. அதற்கு பிறகு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க. அதுக்கு மேலே சிறிது துவரம்பருப்பு வச்சுக்குங்க. அது மேலே சோம்பு சிறிது வச்சுக்குங்க. இப்போ ஒரு தீபம், ஒரு அகல் விளக்கு, அது புதுசாகவும் இருக்கலாம், பழைய விளக்காகவும் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இதில் நெய் ஊற்றியும் ஏற்றலாம், நல்லெண்ணெய் விட்டும் ஏற்றலாம். வீட்டில் வந்து பெண்கள் மாதவிடாய் காலமாக தீட்டு நேரமாக இருந்தால் இதை ஏற்றக்கூடாது. ஆண்கள் ஏற்றலாம். குழந்தைகள்லேருந்து யார் வேண்டுமானாலும் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். அதனால் எந்த தவறும் இல்லை. ஆனால் பிறப்பிறப்பு தீட்டு, மாதவிடாய் தீட்டு இது மாதிரி இருந்தால் ஏற்றாதீங்க. சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அகல் விளக்கை ஏற்றி வச்சிருங்க. இதில் ஒரே ஒரு கிராம்பு போட்டுக்குங்க. அந்த அகல் விளக்கு ஏற்றி வச்ச பிறகு அதில் போட்டுக்குங்க. அடுத்து துளி பச்சைக்கற்பூரம் அந்த எண்ணெயில் போட்டுக்குங்க. சோம்பு அப்படிங்கிறது பண வசியத்திற்குரிய ஒரு பொருள். செவ்வாய் பகவானுக்குரியது இந்த துவரம்பருப்பு. இந்த துவரம்பருப்போட இந்த சோம்பு சேர்த்து நம்ம இப்படி தீபம் ஏற்றுவதால் நமக்கு கடன் பிரச்சனை நீங்கும். பணமானது நமக்கு பல வழிகளில் வரத் தொடங்கும். ஈவினிங் வந்து கட்டாயமாக இந்த தீபம் ஏற்றும் போது ஏதாவது நெய்வேத்தியமாக வச்சிருக்கணும். இப்போ இப்படி தீபம் ஏற்றி வச்சுட்டு முருகனோட மூல மந்திரத்தை சொல்லுங்க. முருகனோட மூல மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் ஷௌம் நமக. இன்னொரு முறை சொல்கிறேன். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இதுதான் கந்தகுரு கவசத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடைய சக்தியை பற்றி நம்ம வேறொரு பதிவில் பார்க்கலாம். இப்போ இந்த தீபமானது 1 மணி நேரம் எரிந்த பிறகு அடுத்த நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய சோம்பும் துவரம்பருப்பையும் கொண்டுட்டு போய் நீங்கள் பறவைகளுக்கு உணவாக போட்டுடலாம். இது போல் நம்ம தீபம் ஏற்றுவதால் நம்ம வீட்டில் வந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்.